சட்டம் என் கையில். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பாக்குற ஒரு படம் சில சமயம் நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் சட்டம் என் கையில். கிட்டத்தட்ட நிறைய படங்களோட ரிலீஸ் ஆன காணாம போற ஸ்டேஜ்ல இருந்தாலும் நல்ல படத்தை மக்கள் எப்பயும் மிஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு சான்று. இப்ப நம்ம சட்டம் என் கையில் திரைப்பட விமர்சனம் பார்க்கலாமா? சதீஷ், அஜய்ராஜ், பாவல் நவகீதன், ரித்திகா, மைன் கோபி, கேபிஓ சதீஷ், வித்யா பிரதீப், பவா செல்லதுரை, ராம்தாஸ், அஜய் தேசாய் நடிச்சு வெளியாகி இருக்க சட்டம் என் கையில் திரைப்படத்தை சாச்சி இயக்கியிருக்காரு. இரவு நேரத்துல பதட்டத்தோட காரை ஓட்டிட்டு வர சதீஷ் எதிர்பாராத விதமா ஒரு இருசக்கர வாகனத்து மேல மோதிடுறாரு. இருசக்கர வாகன ஓட்டி இறந்து போக அவரோட உடனே கார் டிக்கில வச்சுட்டு தப்பிக்க நினைக்கிறதுக்குள்ளயும் ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ்ல அடுத்து வர சோதனை சாவடியில காவல்துறையிட்ட மாட்டிக்கிறாரு. காருக்குள்ள இருக்க இறந்து போனவரோட உடலோட சதீஷ் காவல்துறையில மாட்டிக்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் அதே இரவுல ஒரு பெண் கொடூரமா கொலை செய்யப்படுறாங்க. கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுல காவல்துறை அதே கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல ரெண்டு சப் இன்ஸ்பெக்டருக்கு இடையில இருக்க ஈகோ கிளாஸ், அப்புறம் இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் என்ன காரணம், இதுக்கெல்லாம் பின்னணி என்ன, இதெல்லாம் எப்படி ஒரே நேர்கோட்டுல பயணிக்க போகுது அப்படிங்கறத நிறைய திருப்பங்களும் விறுவிறுப்பான கிரைம் த்ரில்லர் ஜானர்ல சொல்லியிருக்க படம் தான் சட்டம் என் கையில். சதீஷ் கார்ல பயணத்தை ஸ்டார்ட் பண்ணும் போதே பதட்டம் நம்மள துத்திக்குது. திரைக்கதையில அவ்வளவு மெனக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத தெல்ல தெளிவா தெரியுது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு சீனும் நமக்கு பதட்டத்தை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஸ்டேஷன்ல மாட்டிக்கிற சதீஷ் தப்பிக்கிறதுக்கு செய்யற ஒவ்வொரு நடவடிக்கையும் அடுத்து என்ன ஆக போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்ப எகிர வைக்குது. காவல் நிலையத்தை மையப்படுத்தி ஒரே இரவில் நடக்கிற 3 சம்பவங்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிற மாதிரி யூகிக்க முடிஞ்சாலும் திரைக்கதை அப்புறம் திருப்பம் நிறைந்த காட்சிகள்ல சுவாரஸ்யத்தை அதிகரிச்சிருக்காரு இயக்குனர் சாச்சி. நகைச்சுவையை விட்டுட்டு கதையோட நாயகனா மட்டும் அழுத்தமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு சதீஷ். கதாநாயகன் கதாபாத்திரம் மாதிரியே துணை கதாபாத்திரங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவங்கள் இருக்கு. ஒவ்வொரு கேரக்டரும் முக்கியமான விஷயத்துக்காக தான் இந்த படத்துல பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. இந்த படத்தோட அடுத்த பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நடிகர் அஜய்ராஜோட கதாபாத்திரம். சின்ன சின்ன கதாபாத்திரங்களை நடிச்சு கவனம் பெறாம இருந்த அஜய்ராஜ் இந்த படத்துல தனக்கு கிடைச்ச வாய்ப்பை மிகச்சிறப்பா பயன்படுத்தி கவனத்தை ஈர்க்கிறாரு. சப் இன்ஸ்பெக்டர் நடிச்சிருக்க பாவல் நவகீதன் வழக்கம் போல தன்னோட இயல்பான நடிப்புல கதாபாத்திரத்துக்கு பலம் சேர்க்கிறாரு. ரித்திகா, மைம் கோபி, கேபிஓ சதீஷ், வெண்பா, வித்யா பிரதீப், பவா செல்லதுரை, ராம்தாஸ், அஜய் தேசாய் அப்படின்னு படத்துல நடிச்சிருக்க மத்த நட்சத்திரங்களும் நடிப்புல குறை வைக்கல. ஒரே இரவுல நடக்கிற கதைய பெரும்பாலான காட்சிகள் குறிப்பிட்ட இடத்துல நடந்தாலும் வெவ்வேறு கோணத்துல காட்சிப்படுத்தி பார்வையாளர்களை கட்டி போட்டுடுறாரு ஒளிப்பதிவாளர் டிஜி முத்தையா. MS ஜோன்ஸ் ரோபர்ட் ஓட இசையில பின்னணி இசை படத்துக்கு உயிரோட்டமா அமைஞ்சிருக்கு. படத்தோட எடிட்டிங், ஸ்கிரீன் பிளே படத்துக்கு மிகப்பெரிய பலத்தை சேர்க்குது. படத்தோட ஆரம்பத்திலேயே பார்வையாளர்கள் படத்தோட ஒன்ற வச்சிடறாரு இயக்குனர். அடுத்தடுத்த காட்சிகள்ல என்னென்ன திருப்பங்கள் இருக்கு, ரசிகர்களோட முழு கட்டுப்பாட கொண்டு வந்துடுறாரு இயக்குனர் சாச்சி. எல்லா விஷயங்களையும் சுருக்கமாவும் சுவாரஸ்யமாவும் சொல்லி படத்தை வேகமா நடத்திட்டு போயிருக்க இயக்குனருக்கு பாராட்டுக்கள். திரைப்படத்துல சில குறைகள் இருந்தாலும் அதெல்லாம் ரசிகர்கள் கண் முன்னாடி தெரியாம அதெல்லாம் மறக்கடிக்கிற மாதிரிதான் இயக்குனரோட சிறப்பான கதை சொல்லல் திரைக்கதை அமைஞ்சிருக்கு. இரண்டாம் பாதியில சஸ்பென்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்ச உடனே சுவாரஸ்யம் கொஞ்சம் குறையத்தான் செய்யுது. லாஜிக் கோட்டைகள் நிறைய இருக்கு, ஆனா அதுக்கும் மீறி கன்வீனியன்டான ரைட்டிங் சில இடத்துல அப்பட்டமா தெரிஞ்சது. எல்லாம் மீறி ஒரு நல்ல திரைக்கதை எப்படி ஒரு நல்ல படமா ஆகும் அப்படிங்கிறதுக்கு சட்டம் என் கையில் ஒரு நல்ல உதாரணம். மொத்தத்துல த்ரில்லருக்கான எல்லா இறுக்கமான முடிச்சையும் போட்டு அதை ரிவீல் பண்றதுல சில தடுமாற்றத்தோட முடிச்சிருக்க படம் தான் சட்டம் என் கையில். ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ். சட்டம் என் கையில் ரிவ்யூ பை ஃபேமிலியோட ரேட்டிங் என்னன்னா, மீண்டும் ஒரு நல்ல விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். நன்றி. உங்களுக்குள்ள இருக்க சொத்து பிரச்சனை, வன்மம், விட்டு போன சொந்தங்களை திரும்பி பாக்குறப்ப வரக்கூடிய அந்த இயல்பான ஒரு மகிழ்ச்சி, வாழ்க்கையில நம்ம மிஸ் பண்ண நிறைய விஷயங்களை திரும்பி பாக்குறது அப்படின்னு நம்மளோட கடந்த காலத்துக்கு